முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த முருகன் உன்னிடம் பேச ஏக்கத்தோடு காத்திருந்ததால்தான் உன்னை நோக்கி ஓடி வந்திருக்கேன். நான் உன்கிட்ட அப்படி என்ன சொல்றேன்னு கேட்டீனா நீயும் நிச்சயமாக சந்தோஷப்படுவாய் என் செல்வமே. இப்போது உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றி உன் மனசுக்குள்ள தெய்வ நம்பிக்கையை அதிகரித்து உனக்கான தெய்வ பலத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறும்படியான நல்ல செய்திகளை உன்னிடம் சேர்க்க வந்திருக்கேன். இனி எல்லாமே சரியாகி உனக்கான சந்தோஷம் உண்டாகும். நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை அமைய போகுது. நீ வாழ்க்கையில எந்த தவறும் செய்யவில்லை என்பதில் தெளிவாக இரு. இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டங்கள் எப்படி யார் மூலமாக உனக்கு வந்திருந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சு முடிக்கிறேன். திருமண உறவாக இருந்தாலும் சரி, உன்னை பெற்றவங்க உன் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்கவங்க கர்மாவுக்கு ஏற்ற பலனை உன் வாழ்க்கையில வந்து செஞ்சுட்டு போவாங்க. ஆனா நீ எப்போதும் உன் சிந்தனைகள் முழுவதிலும் இந்த முருகனை நினைச்சுக்கிட்டினா கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும். நீ செய்த புண்ணியத்துக்கான பலனை அனுபவிக்கும் காலம் நெருங்கி வந்துருச்சு. உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு. நீ கடந்து வந்த பாதையை மறக்காம அதில் கிடைச்ச அனுபவங்களை மனசுல பாதுகாத்து வைத்து கொள்ளும்போது இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். நீ முன்னேறுவதற்கும் வாழ்க்கையில ஜெயிப்பதற்கும் உரிய பாதையை நானே உனக்கு காட்டுவேன் என் செல்வமே. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி தர்றேன். நீ நம்பிக்கையோட முன்னேறி போறதுக்கு உனக்கு ஆதரவாக கை கொடுக்கும் சக்தியாக நான் இருப்பேன். அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில நீ வெற்றி பெறும்படி உனக்கு வழிகாட்டி உன் வாழ்வின் அழகான முன்னேற்றத்தையும் நான் தருவேன் என் செல்வமே. உன் பக்கத்துல இல்லாதவங்களையும் நீ கஷ்டப்படும் போது உன்னை விட்டு விலகி போனவங்களையும் நினைச்சு நீ மனசு உடைஞ்சு போக வேணாம். உண்மையான நேசம் பாசம் என்பது கஷ்டத்திலும் துணையாக இருப்பவர்தான். வாழ்நாள் முழுவதும் உன் கூட இருந்தவங்க திடீர்னு உனக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வரும்போது உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா அது அவங்களுடைய தப்பு தானே தவிர அதில் உன்னுடைய குறையோ தவறோ எதுவும் இல்லை. அதனால யாரையும் நீ முழுவதுமாக நம்புவதோ நேசிப்பதோ வேண்டாம். நீ உன்னை நேசி. உன்னை நம்பி இருக்கிறவங்களை நீ பாதுகாத்து வாழ்ந்தாலே போதும். இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்கிறேன். உன்னை உண்மையான உறவுகளை நோக்கி கூட்டிட்டு போய் நல்ல மனிதர்கள் உன் பக்கத்துல இருந்து உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் செய்வேன். உன் பாசத்தையும் நம்பிக்கையும் நீ எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்வில் நிலையான மாற்றம் நிரந்தரமான மாற்றமாக உருவாக போகுது. நீண்ட நாட்களாக நீ ஆரம்பிக்கலாமா வேணாமா நினைச்ச நல்ல காரியத்தை இப்போதே உனக்கு நடத்தி முடிக்கிறேன். இனி கண்டிப்பா உன் வாழ்க்கையில சிறப்பான ஏற்றமும் மாற்றமும் வரும். நீ எனக்காக என்னெல்லாமோ செய்யணும்னு திட்டம் போட்ட, ஆனா உன்னால எனக்கு நீ எதுவுமே செய்ய முடியாமல் போயிருச்சே நினைச்சு வருத்தப்படாத. நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டது எல்லாம் அதை விட அதிகமாக நான் உனக்கு சிறப்பா உன் வாழ்க்கையில செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையை நீ ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே. நீயே சற்றும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்க போகுது. நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படியும் மனநிறைவோடு நிம்மதியோடு வாழும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கை எனும் கடல்ல அலைகள் எங்கு கூட்டிட்டு போனாலும் உயிரற்ற மீனை போல அந்த கடல் அலைகளின் பாதையில வாழ்க்கை போற பாதையிலேயே நீயும் போகணுன்ற அவசியம் இல்லை. வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கவலையை கொடுத்தாலும் பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட நீ மனசை தைரியமாக்கிக்கிட்டு உன் புத்தியால நீ நல்வழிப்படுத்தி நல்ல பாதையில போக தயாராகு. மீன் உயிரோட இருந்தா அது கடல் அலைகள் கடல் நீர் போற பாதையிலே போகாம நீரை எதிர்த்துக்கிட்டு எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி போகும். நீயும் உன் வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு சிரமங்களை எல்லாம் சந்திச்சு தாண்டி கடந்து வெற்றி பெற தயாராகு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த முருகன் உனக்காக கொடுப்பேன். இனி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து நீ வெற்றி பெறும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கை எளிமையாகவும் அமைதியாகவும் இருக்கணும்னா உன்னை நோக்கி வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அன்போடு வரவேற்று உரையாடி மன மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசு. உன்னை நோக்கி வருபவர்களை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் போது அதன் மூலமாக பல நல்ல மாற்றங்களும்
மன அமைதியும் கூட உன் வாழ்க்கையில உண்டாகும் என் செல்வமே. உன்னை வேண்டாம் என புறக்கணிப்பவர்களையோ உன்னை விட்டுட்டு விலகி போறவங்களையோ பத்தி கவலைப்படாத. அவர்களுடைய பாதையில் அவர்கள் செய்யறத செய்யட்டும். உன் வாழ்க்கை பாதையில உனக்கு பிடிச்ச விஷயங்களை நீ செய்ய ஆரம்பி. நீ இப்போது செல்லும் பாதை எதுவாக இருந்தாலும் உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன். உன் குறிக்கோள்களை நிறைவேற்றி உன்னுடைய நல்ல நேர்மறை எண்ணத்துக்கு பதிலாகவும் பரிசாகவும் உனக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன். நீ ஜெயிக்கிறது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கட்டும். நீ எந்த இடத்துக்கு முயற்சி செய்தாயோ அந்த இடத்தை நிச்சயமாக அடைவாய். என் அருளால உன் வாழ்க்கையில வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கும்னு நம்பு. எப்போதுமே உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் செல்வமே. மனிதர்களின் புத்தி எப்போதும் இரண்டே விதம்தான் என்பதை புரிந்து கொள். அதாவது, ஒன்று தேவையா இருந்தா வந்து தேன் போல இனிமையா பேசுவாங்க, தேவையில்லாட்டி தேன் போல கொட்டுவாங்க. தேனாக இருப்பதும் தேளாக மாறுவதும் அவர்கள் குணமாக இருந்தாலும் நீ எப்போதும் யாருடைய செயல்களையும் நினைச்சு மனசு புண்படாதே. யார் எப்படி இருக்காங்களோ அது அவர்களுடைய இயல்பு, அவர்களுடைய குணம்னு புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் நியாயத்தையும் நேர்மையையும் கடைப்பிடித்து வாழ ஆரம்பி. உன் உள்ளம் எப்போதும் சுத்தமாகவும் கருணையாகவும் இருந்தாலே உன் வாழ்க்கையில என்னுடைய அருளால இனி நல்ல விஷயங்கள் நடக்கும் என் செல்வமே. எப்போதுமே ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தையும் ஒப்பிட்டு இது உயர்வானது இது குறைவானது நீ நினைக்காதே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு தனித்துவமும் அர்த்தமும் இருக்கும். அந்த தனித்துவத்தை நீ உணர்ந்து கொண்டாலே உன் மனசு சமநிலையோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கும். வாழ்க்கையின் எது அழகு என்பதை நான் உனக்கு தெளிவாக உணர்த்துறேன். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை என் ஆனந்தத்தாலும் என்னுடைய அருளாலும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு தருவேன். நீயும் இனிமே எப்போதும் சந்தோஷமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆனந்தமுமாக உன் வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போறேன். நீ யாரை தேடியும் யார் பின்னாலும் அலைந்து தெரியாதே. எப்போதும் உனக்கானது தானாக உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும்னு உறுதியாக நம்பு. உன்னுடைய முயற்சிகளையும் கடமைகளையும் வேலைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செஞ்சாலே உனக்கு தேவையான அனைத்தும் தானாக உன்னை வந்து சேர்ந்து விடுமேன் செல்வமே. நம்பிக்கையோடும் அமைதியோடும் உன் உள்ளத்தை தாங்கிக்கொள். என் அருள் உன் கூடவே இருந்து நீ வேண்டியது அனைத்தையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். நீ நினைச்சதையெல்லாம் உன் கனவையெல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி முடிப்பேன். உன் மனசை எப்போதும் நேர்மறை எண்ணங்களோட நிரப்பி வச்சுக்கோ என் செல்வமே. அந்த எண்ணங்கள் தான் உன் பாதையை ஒளிரச் செய்யும். நீ வேண்டியதையெல்லாம் தருவதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். இனி உன் இதயத்தில் எப்போதும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு இருக்கட்டும். உன் முன்னேற்றத்துக்கான கதவுகள் அனைத்தும் திறந்து விட்டன. இனிமே உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன். உன்னை எப்போதும் தப்பாகவே புரிஞ்சுக்கிறவங்களை நினச்சி நீ மகிழ்ச்சி இழக்காதே. நீ கள்ளங்கபடம் இல்லாத நல்ல உள்ளத்தோட பல நன்மைகளை செய்தாலும் மற்றவங்க அவங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. அதனால மற்றவங்க யார் உன்னை என்ன நினைச்சாலும் எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் நீ எதற்கும் கவலை கொள்ளாம உன் எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை பற்றி மட்டும் செயல்படு. உன் வாழ்க்கையில இனிமே மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து சேரும். நீயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழத்தான் போகுது. நீ ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் மகிழ்ச்சியிலும் திளைக்க போற. உன் வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. உனக்கான நன்மைகள் அனைத்தையும் நான் செய்வேன்.